அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் கார்க் மேஸ் குக்வேர் செட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பீஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபரில் கிடச்சிது. இதில் மொத்தம் 9 பீசஸ் இருக்குது. அதில் சாஸ்பேன் 1.6 லிட்டர், கேஸ்ரோல் 3.5 லிட்டர், இன்னொரு கேஸ்ரோல் 5.5 லிட்டர், லோ கேஸ்ரோல் 3 லிட்டர், ஃப்ரை பேன் 2 லிட்டர்ஸ். இது கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபரில் சிட்டி சென்டரில் கிடச்சிது. இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 55 ரியால்ஸ், அதாவது நம்ம ஊர் கரன்சிக்கு 10,900 ரூபாய் ப்ரைஸ் வந்தது. எங்களுக்கு ஆஃபரில் இது 30 ரியாலில் கிடச்சிது, அதாவது 5,500 ரூபாயில் கிடச்சிது. இந்த கார்க் மேஸ் ப்ராடக்ட் வந்து மேட் இன் டர்க்கி, சூப்பர் பிராண்டு, சூப்பர் குவாலிட்டி. நான் எல்லாமே கூகுளில் நல்லாவே செக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்க் மேஸ் ப்ராடக்டினுடைய கோட் பார்த்திங்கன்னா A1609 அப்படிங்கிறது தான். நான் நல்லாவே செக் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சூப்பர் ஆஃபர், சூப்பர் பிராண்டு. அதனோட இதில் கிட்டத்தட்ட 4 கேஸ்ரோலுக்கு வந்து அவங்க லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பெரிய ஃப்ரை பேனுக்கு வந்து மற்ற லிட்டுமே வந்து கரெக்டாக சூட் ஆகுது. இப்போ வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அது மாதிரி பாக்ஸிங்குமே நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருந்துச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி லிட்டு செப்பரேட்டாக, அந்த பாட் செப்பரேட் கவர்ஸில் வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு கவரில் ஃபுல்லாக அப்படியும் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சாஸ் பேனுடைய லிட்டு, 1.6 லிட்டர் சாஸ் பேன். அதையும் வந்து நீட்டாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனுடைய ஹேண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. லிட்டும் வந்து ரொம்ப கரெக்டாக சேர்ந்தது. அந்த பாத்திரத்துக்கு ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது ஒரு கேஸ்ரோல். இது வந்து அதற்கு உண்டான லிட்டு. இந்த லோ கேஸ்ரோல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு, கொஞ்சமாக குருமா பண்ணுறதுக்கு. அதெல்லாம் வந்து இந்த லோ கேஸ்ரோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நான் ரொம்ப நாளாகவே வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் என் ஹஸ்பண்ட் திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இன்னொரு ஒரு கேஸ்ரோல் அது கூடவே சேர்ந்து அதனுடைய லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கேஸ்ரோல்ஸுக்கு வந்து அவங்க சைடில் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. சாஸ் பேனுக்கும் ஃப்ரை பேனுக்கும் நல்ல நீளமான ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு ஃப்ரை பேன். என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பாத்திரம் இது. இந்த பாத்திரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் விதவிதமான ஃப்ரைட் ரெசிபீஸ் வந்து நிறைய செய்ய முடியும். இனிமேல் நம்மளுடைய திருமண விருந்தில் இந்த பாத்திரங்கள் எல்லாமே இடம்பெறும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் இந்த நேரத்தில் வந்து தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அவங்க தான் பார்த்த உடனே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இது இன்னொரு ஒரு கேஸ்ரோல். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாஸ் பேனுக்கும் ஒரு ஃப்ரை பேனுக்கும் ஹேண்டில் வந்து நீளமாக இருக்குது. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஸ்ரோல் 3 கேஸ்ரோலுக்குமே வந்து சைடில் 2 சைட்லேயுமே வந்து ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பாத்திரங்களுமே உங்களுடைய டிஸ்பிளேக்கு நான் வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய ஃப்ரை பேன் ஒன்று, ஒரு சாஸ் பேன், 3 கேஸ்ரோல். இப்போ இந்த ஃப்ரை பேனுக்கு வந்து லிட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 கேஸ்ரோலில் இருக்கக்கூடிய
லிட்டுமே இதுக்கு நல்லா சூட்டபுளாக இருந்தது. ஸோ ஒரு ஃப்ரை பேனுக்கு வந்து இந்த 3 லிட்ஸ் எதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சைஸில் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 பீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 9 பீஸுமேவும். இப்போ வாங்க ஒன்று இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். இப்போ இது வந்து 24 x 5 சென்டிமீட்டர் ஃப்ரை பேன். இது 2 லிட்டர்ஸ் ஃப்ரை பேன். இந்த ஃப்ரை பேனில் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நல்லா ஹெவியான ஒரு பாட்டம் இருக்குது. அதனால் ஹீட் வந்து சரியான அளவில் வந்து பரவும், பேர்ன் ஆகாது நம்ம சமைக்கிற ரெசிபீஸு. இப்போ அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அளவு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, மேட் இன் டர்க்கின்னு போட்டிருக்காங்க. அதனுடைய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னான்னா ஹீட்டை வந்து சரியான அளவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியான ஒரு பாட்டம் இருக்கிறதுனால நமக்கு சூப்பராக சீரான அளவில் வந்து அந்த ஹீட் பரவும். அதே மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது. உள்பக்கம் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு பாத்திரங்கள்லேயுமே அதனுடைய பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எல்லா விதமான ஃப்ரை ஐட்டங்கள்ஸும் வந்து இதில் நம்ம சூப்பராக பண்ண முடியும். இனிமேல் நம்ம விருந்தில் இது கண்டிப்பாக இடம்பெறும். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு சாஸ் பேன். இது வந்து 16 x 8 சென்டிமீட்டர், அதாவது 1.6 லிட்டர்ஸ் பிடிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு சாஸ் பேன். இது அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு லிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிட் எல்லாமே வந்து பின்னாடி நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. ஒவ்வொரு கண்டெய்னர்லையுமே நல்லா கரெக்டாக அது வந்து விழுது, லூஸாக இல்லை. அதே மாதிரி பேக் சைட் பார்த்திங்கன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுடைய அளவு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பிராண்ட் நேம் கொடுத்துருக்குறாங்க, பிராண்ட் எம்ப்ளம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்ல தடிமனான பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு சாஸ் பேன். இதில் வந்து நம்ம பாயசம், பால் காய்ச்ச முடியும், பாயசம் செய்ய முடியும், இல்லை சூப்ஸ் பண்ண முடியும், வேறு எந்த குழம்பு வகைகளும் வந்து இதில் பண்ண முடியும். அதுக்கு சூப்பரான ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க. லிட்டு நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு லோ கேஸ்ட்ரோல், 24 x 6.5 சென்டிமீட்டர் 3 லிட்டர் கேஸ்ட்ரோல். இது வித் லிட்டோட இருக்குது. அதே மாதிரி லிட்டு வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. பின்னாடி எல்லாமே வந்து நல்லா ஸ்க்ரூ வந்து சூப்பராக போட்டு டைட் பண்ணியிருக்காங்க, லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இதனுடைய பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. அதனுடைய பிராண்ட் நேமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய அகலம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம கிரேவி, சப்பாத்திக்கு குருமா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ஹேண்டில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது. அதே மாதிரி அதனுடைய பாட்டமில் பார்த்திங்கன்னா அந்த பிராண்ட் நேம் கொடுத்துருந்தாங்க, எந்த பிளேஸில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து லிட்டு கரெக்டாக வந்து விழுது. இது லோ கேஸ்ட்ரோல் அப்படிங்கிறதுனால இதில் செமி கிரேவி ஐட்டங்கள் வந்து சூப்பராக பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய கேஸ்ட்ரோல். இது 24 x 12 சென்டிமீட்டர், அதாவது 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட்ரோல். அதுக்கும் இதே மாதிரி சூப்பரான லிட்டோடு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. நல்ல டீப்பான ஒரு கேஸ்ட்ரோல். இதில் வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து சிக்கன் கிரேவி, பிரியாணி, சாம்பார் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நீங்கள் சூப்பராக பண்ண முடியும். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக இருக்குது. பாட்டம் வந்து அதே மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, பிராண்ட் நேமு, சைஸ் என்ன, எந்த மேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் சூப்பரான ஒரு லிட்டு வந்துருக்குது. இந்த லிட்டு வந்து ஃப்ரை பேனுக்கும் வந்து கரெக்டாக சூட் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதுலே சின்ன சைஸு கேஸ்ட்ரோல் பார்க்குறோம். இது வந்து 3.5 லிட்டர்ஸ், அதாவது 20 x 11 சென்டிமீட்டர். அதுக்கும் வந்து சூப்பரான ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க.
இதுலேயும் வந்து நம்ம சூப் வெரைட்டிஸ் பண்ண முடியும். கொஞ்சமாக ஏதாவது கிரேவி பண்ணுறதுக்கு இந்த கேஸ்ட்ரோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் அந்த பிராண்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட்ரோல் தான் இதுவும். லிட்டும் வந்து சூப்பராக இதுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த கேஸ்ட்ரோலில் இருக்கக்கூடிய லிட்டு பாருங்கள், இந்த ஃப்ரை பேனுக்கும் நல்லா மூடி கரெக்டாக சேருது, இடைவெளி இல்லை. அதனால் நீங்கள் ஃப்ரை பேனுக்கு வந்து அந்த லிட்டையும் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். 3 கேஸ்ட்ரோல்ஸ்க்கு வந்து லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கேஸ்ட்ரோல் இதையும் வந்து இதில் நான் ஃபிட் பண்ணி பார்த்தேன். அதுவும் கரெக்டாக ஃபிட் ஆச்சு. இது வந்து ஒரு சூப்பர் ஆஃபரில் நமக்கு கிடச்சதுங்க. இந்த பிராண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்மளுடைய திருமண விருந்தில் இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து இடம்பெறும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஆஃபரில் இருந்ததுனால இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க லிங்க்ஸ் எதுவுமே வந்து போடலை. உங்களுக்கு அந்த பிராண்டுடைய நேமும் ப்ராடக்ட்னுடைய கோட் நம்பரும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க கூகுளில். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.